الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار يوم لا يخزي الله النبي والذين آمنوا معه نورهم يسعى بين أيديهم وبأيمانهم يقولون ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير صدق الله. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹுவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன், பரிசாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு தினம் எங்களை மரணிக்க செய்பவனாகிய அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லுதவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். இந்த மனிதர் தக்வாவுடன் வாழ்ந்து அதே நிலையில் இறையடி சேர்ந்து விடுகிறாரோ, இவ்வுலகத்திலும் அல்லாஹ் குதூகலமான வாழ்க்கையை ஏற்பாடு செய்வதுடன் மரணத்துக்கு பின்புள்ள வாழ்வின் அல்லாஹ் குதூகலமான சுவர்க்கத்தை தங்குமுடமாக அல்லாஹ் ஆக்கி கொடுப்பான். நம் அனைவர்களையும் அல்லாஹ் உண்மையான முத்தகங்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானா. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, கனவான்களே, புனிதமான மகத்துவமான ரமதானுடைய மாதம் எங்களை வந்தடைந்தது. நாம் இந்த ரமதானை சந்தித்தோம். மகத்துவமான சிறப்புமிக்க மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் எங்களை விட்டு பிரிய போகிறது. 25வது நோன்பை நோற்றவர்களாக இருக்குகிறோம். கூடினால் 5 தராவீஹ் அல்லது 4 தராவீஹ் தான் 5 நோன்பு அல்லது 4 நோன்புகளைத்தான் நாம் நோக்க போகிறோம். கண்ணியமான சகோதரர்களே,
இந்த ரமலான் வருவதும் பிரிவதும் என்னுடைய உள்ளத்தில் எந்த மாற்றத்தை உண்டாக்கியது என்பதை நீங்களாகவே உங்களிடத்தில் கேட்டுப்பாருங்கள். இந்த ரமலான் வருவது கொண்டு சந்தோஷம் உண்டாகினதா? இந்த ரமலான் என்னை விட்டு பிரிய போகிறது என்ற கவலை, அந்த கவலையை வீட்டிருக்கிறேனா அல்லது திருநாள் தினம் வரப்போகிறது என்ற சந்தோஷத்தில் நான் வீட்டிருக்கிறேன்? உங்களுடைய உள்ளங்களில் எந்த விடயம் அலைமோதுகிறது என்கிறதை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மகத்துவமான மாதத்தின் பெருமதியை புரியாததுனாலதான் நாம் இந்த நிலையில் வீட்டிருக்கிறோம். எங்களுடைய முகங்களில் சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்வு இருக்கிறது. ஏன் காரணம்? ரமலானுடைய பெருமதியை நாம் புரிந்து கொள்ளாத காரணத்தினால். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய பிரிவை கண்டு கவலைப்பட்டார்கள். சஹாபாக்களுக்கும் இந்த கவலை உண்டானது. பெரும் பெரும் மகான்களுடைய வரலாறுகளை படித்து பார்க்கும் பொழுதெல்லாம் ரமலான் பிரிவதை குடும்பத்தில் நெருங்கின ஒருவருடைய, அது தாயாக, தகப்பனாக, குழந்தையாக இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு உறவு இல்லாமல் போற நேரத்தில் எவ்வளவு கவலை வருகிறதோ அதை விடவும் கவலை வந்தது என்று சொல்லுகிறார்கள். ரமலான் மாதம் என்னை விட்டு பிரிய போகிறது. கண்ணியமானவர்களே, பெருமதி விளங்கினால் கவலை உண்டாகும். சிந்தித்து பாருங்கள். அடிக்கடி நாம் எங்களுடைய காதுகளால் கேட்கக்கூடிய விடயங்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். சொன்னார்கள், எனது அருமை சஹாபாக்களே, மகத்துவமான பரக்கத்து நிறைந்த ஒரு மாதம் உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் அல்லாஹ் மக்களுக்கு, முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு விசேஷமான கவனிப்புகளை அல்லாஹ் செய்கிறார். விசேஷமாக அல்லாஹ் மனிதர்களை கவனிக்குகிறான். ஈமான்தாரிகளை அல்லாஹ் கவனிக்குகிறான். சொன்னார்கள், எனது அருமை சஹாபாக்களே, என்றுமே இல்லாத அடிப்படையில் இந்த மாதத்தில் ஒரு ஃபர்லான வணக்கத்தை நீங்க செஞ்சா 70 ஃபர்லுகளுடைய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஒரு ஃபர்லுடைய வணக்கம் செய்கிறோம், லுஹருடைய 4 ரக்காத்துகளை பெறுகிறோம். அல்லாஹ் எவ்வளவு நன்மையை எழுதுகிறான். 70 லுஹருடைய தொழுதா எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் எழுதி விடுகிறான். கண்ணியமானவர்களே, இது ரமலான் மாதத்துக்கு முன்னால் இந்த பாக்கியம் கொடுக்கப்படல. எப்பொழுது பெருநாளைக்கு பிறை காணப்படுகிறதோ அதிலிருந்து அல்லாஹ் 1க்கு 70 என்கிற பாக்கியத்தை இல்லாமல் ஆக்கி விடுவார். இவ்வளவு நாளாக 25 நாளாக எங்களுடைய ஒரு ஃபர்லான வணக்கத்துக்கு அல்லாஹ் 70 ஃபர்லுடைய கூலியை எழுதினார். அந்த பரக்கத், அந்த நலவு, அந்த பாக்கியம் இன்னும் ஒரு சில தினங்களில் இல்லாமல் ஆகிவிடுகிறது. இதுக்கு பிறகு ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னா அடுத்த ரமலானை எதிர்பார்க்கணும். அடுத்த ரமலானை எதிர்பார்க்கணும். கண்ணியமானவர்களே, எவ்வளவு விசேஷமான கூலிகள் அல்லாஹ் தரான். ஒரு சுன்னத்தான வணக்கத்தை செஞ்சா ஒரு ஃபர்லுடைய கூலி அல்லாஹ் எழுதுகிறான். وَوُضِعَ الْكِتَابُ فَتَرَى الْمُجْرِمِينَ مُشْفِقِينَ مِمَّا فِيهِ
ரகீப் அதீத் அலைஹி வஸலாத்து வஸலாம் எழுதின ஏடுகள் முன்னால் வைக்கப்படும். பாவம் செஞ்சவங்க பயந்து பயந்து படிச்சு பார்க்கிறாங்க. يقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا. சொல்லுவாங்க படிச்சு பார்த்துட்டு, சின்ன ஒரு விடயத்தையும் விட்டில்ல. லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரா. நான் உலகத்துல செய்த எல்லா விடயங்களும் எழுதப்பட்டிருக்குது. எந்த ஒரு விடயமும் தவறில்லை. அவங்க அவங்க செஞ்ச விடயங்களை கண்ணுக்கு முன்னால கண்டுகொள்வாங்க. கடுகளவு நலவு செஞ்சாலும் கண்டுகொள்வோம். அனுக்கிரமானம் பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தருவான். கண்ணியமானவர்களே, அப்பதான் கவலை வரும். அப்பதான் ரமலான் மாசத்துடைய பெருமதி எங்களுக்கு விளங்கும். இந்த ரமலான் மாசத்துல அல்லாஹ் 1/70 தந்தும் நான் பெற்றுக்கொள்ள தயாராகல்ல. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறப்பு அம்சங்களை சொன்னதின் பின்னால், எனது அருமை சஹாபாக்களே, நனவான விடயங்களில் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கோ. இந்த நன்மைகளை அடைவதற்கு நீங்க ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கோ. எவ்வளவு நேர காலம் வீணாக கழியுது. 2 ரகாத்து சுன்னத்துகளை விசேஷமாக தொழுதுட்டா ஒரு பரலுடைய கூலியை அல்லாஹ் தருகிறான். பேணுதலாக தராவியுடைய தொழுகையை தொழுதோம் என்று சொன்னா 20 ரகாத்துகள் 10 சலாம் அல்லாஹ் எங்களுக்கு எப்படியான நன்மை எழுதுவான். 10 ஃபர்லான வணக்கம் செஞ்சா எந்த கூலி அல்லாஹ் தருவானோ தராவியை கொண்டு அல்லாஹ் அந்த நன்மை எழுதி விடுகிறான். முன்பின் சுன்னத்துகள் பேணுதலாக இருப்போம் என்று சொன்னான். சுன்னத்தான கருமம், சுன்னத்தான தொழுகை, சுன்னத்தான சதகா, சுன்னத்தான கருமம் செய்கிறோம். அல்லாஹ் பரவான வணக்கத்தை செஞ்சா எந்த கூலியை தருவானோ அந்த கூலியை அல்லாஹ் என்ற பட்டூலில் எழுதி விடுகிறான். இப்படிப்பட்ட பாக்கியம் இன்னும் ஒரு சில தினங்கள் வினாவலாகிறது. இந்த பாக்கியம் நீடிச்சமா சொன்னார்கள். எனது அருமை சஹாபாக்களே, இந்த மாதத்துல நீங்க 4 கலிமாக்கள் அதிகமாக சொல்லும். எப்பயும் நாங்க விளங்கி போகணும். இப்பயாவது விளக்கம் எங்களுக்கு கிடைக்கும் உண்டா நாம் பாக்கியசாலிகளாக ஆகேனும். 4 கலிமாக்கள். இது சஹாபாக்களுக்கு சொன்ன புத்திமதி. என்ன கலிமாக்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுகல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். இந்த 4 கலிமாக்களை நீங்க அதிகமாக சொல்லி வாங்கும். கண்ணியமானவர்களே, நீங்க உங்களோட உள்ளத்துல கேட்டு பாருங்க. இந்த ரமலான் மாதம் வந்ததுக்கு இந்த கலிமாக்களை நான் எத்தனை தடவை என்ன நாவால சொல்லிட்டேன், எத்தனை தடவை நான் சொன்னேன். சாதாரணமான சிறப்பு ரமலான் அல்லாத காலத்துல கூட ஒரு மனிதர் இஹ்லாஸோடு தூய எண்ணத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்லிட்டா, அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் யாரும் இல்லைன்னு இஹ்லாஸோடு சொன்னா எவ்வளவு நன்மை கிடைக்கும் தெரியுமா? இந்த பூமிக்கும் இந்த வானத்துக்கும் இடையில
எவ்வளவு இடப்பிரமாணம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நன்மையால் நிரப்பி விடுவான். ஒரு தடவை சொன்னார், இஸ்லாத்தோடு சொன்னார். கண்ணியமானவர்களே, 100 தடவை இந்த கலிமாவை சொன்னா இந்த பாக்கியம் எவ்வளவு உயர்வான். சின்ன அவன்களுக்கும் பெரிய கூலி கொடுக்கப்பட்ட காலம் தான் ரமதானுடைய காலம். இந்த காலத்துல இந்த கலிமாவை நான் ஒரு 1000 தடவை சொன்னேன்னா இந்த பதவி எவ்வளவு உயர்வாக. உன் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க, எனக்கு இந்த திக்ரு செய்யறதுக்கு நேரம் இருந்துச்சா? இந்த திக்ரு செய்யறதுக்கு நான் நேரம் ஒதுக்கினேனா? இந்த திக்ரு செய்வதற்காக நான் ஒரு காலத்தை ஒதுக்கினேனா? கேட்டு பாருங்க. எத்தனை தடவை நான் இந்த திக்ரை முடிஞ்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ் என்று சொல்லுங்க, உங்களோட பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சு. எத்தனை தடவை அல்லாஹ்ட்ட மண்டாடி இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறேன் கேட்டு பாருங்க. வீணாக பஜார்ல காலத்தை கழிக்கிறோம், நேரத்தை கழிக்கிறோம், தெருக்கல்ல நேரத்தை கழிக்கிறோம், வீட்டுக்குள்ள வீணாக நேரம் கழியுது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு 10-100 திக்ரை செஞ்சா எவ்வளவு பெரிய பாக்கியமாக. யாரு சொர்க்கத்தை வேண்டுவாங்களோ அஸ்அலுக்கல் ஜன்னா அஸ்அலுக்கல் ஜன்னா என்று யார் சொர்க்கத்தை கேட்பாங்களோ சொர்க்கம் அல்லாஹ்ட்ட சொல்லும், யா அல்லாஹ் இந்த மனிதன் அதிகமாக என்னைய விரும்பினான், எனவே அவனை எனக்குள்ள நுழைய வைத்திரியா அல்லாஹ். நரகத்தை விட்டு ஒரு மனிதன் பாதுகாப்பு தேடுகிறான், நரகம் சொல்லுகிறது, யா அல்லாஹ் இந்த மனிதன் என்னை விட்டும் அதிகமாக பாதுகாப்பு தேடினான், எனவே அந்த மனிதனை எனக்குள் நுழைய வச்சிடாதே யா அல்லாஹ். இப்ப உங்களை விசாரிச்சு பாருங்க, இந்த பாக்கியம் எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சா அல்லது கிடைக்காமலே ரமலான் 25 நாள் கழிஞ்சிச்சான்னு பாருங்க. எவ்வளவோ ஹைறுகள் எங்களை காலடிக்கு வந்தும் நாம உதறி தள்ளுறோம். எவ்வளவோ நலவுகள் எங்களோட காலத்துக்கு வந்தும் நாம் அதை பெற்றுக்கொள்ள தயாரில்லை. ரஹ்மத்துடைய 10 தினம் போச்சு. ரஹ்மத் எவ்வளவு விசேஷம். ஒரு மனிதன் அல்லாஹ் ரஹ்மத் அளவுல எவ்வளவு தேவையுள்ளவனாக இருக்கிறான், எவ்வளவு தேவை. கண்ணீர் வடிய வடிய அழுது அழுது அழுது, யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்து செஞ்சிடு, யா அல்லாஹ் எனக்கு கிருபை செஞ்சிடு, யா அல்லாஹ். என்னத்துக்கு கிருபை செய்யணும் எங்களுக்கு அது தெரியா? கண்ணியமானவர்களே, வாழ்க்கையுடைய அனுப்பிரமான முன்னேற்றம் உண்டாகுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் முன்னேற்றம் உண்டாக ஏதா? எதில்தான் நாங்க முன்னேற்றம் அடையணும் உண்டாலும் அதுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு வேணும். உதாரணத்துக்கு கண்ணியமானவர்களே, எவ்வளவோ பயான்களை கேட்டுட்டோம்னா, எவ்வளவோ பயான் புளிச்சு பேச்சு பயான் கேட்டு கேட்டு, மிம்பர்ல பயான், பராமரிசத்து பின்னால பயான், ரேடியோல பயான். இன்றைக்கு மார்க்கம் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இது பாவம், இது செய்யக்கூடாது என்கிறது தெரியும். ஆனா என்ன அறியாமலேயே என்னையில பாவம் நடக்குதல்லவா? என்ன அறியாம நான் பாவம் செய்கிறேன். இந்த பாவம் என்னிலிருந்து இல்லாமலாகணும். எப்படி இல்லாமலாகும்? பயான் கேட்டிருக்கிறேன் இந்த பார்வையுடைய முசீபத்தை பற்றி. எல்லாருக்கும் தெரியும் யார பார்க்கணும், யார பார்க்கிறது கூட தெரியும்.
அந்நிய பெண்ணை பார்க்கிறது கூடாது தெரியும். வீட்டுக்குள்ள நானாவுடைய மனைவி எனது மதினி பார்க்கிறது கூடாது, பேசுறது கூடாது, அல்லாஹ் விரும்புறான் இல்ல. தம்பியுடைய மனைவி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தார்கள், உங்களுக்கு நாசம் உண்டாகும். சகோதரர்களுடைய மனைவியோடு நீங்க புலம்புவது உங்களோட வாழ்க்கையில நாசத்தை உண்டாக்க மாட்டார். அந்த மனைவி அந்த மதினியோடு பேசுறது ஹராம் என்று தெரியும், இணைய பாதுகாத்துக் கொள்ள ஏழுமாக இருக்குதா? மாமிட மகள் மதினி பேசுறது கூடாது, அல்லாஹ் விரும்புறான் இல்ல, அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை என்கிறது தெரியும். ஆனாலும் அந்த பாவத்திலிருந்து என்ன பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? பெரியம்மாவுடைய மகள் சாட்சியுடைய மகள் தாத்தா தங்கச்சி, இந்த பெரியம்மாவுடைய பெரியப்பாவுடைய சாட்சி சாச்சாவுடைய குழந்தைகள் பெண் குழந்தைகளை பார்க்கிறது ஹராம் என்று இஸ்லாம் சொல்லுது. எனக்கு நல்லதாக தெரியும், எத்தனையோ பயான் கேட்டிருக்கிறேன். ஆனாலும் என்னால் அந்த பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? ஒரு கேள்வி. கண்ணியமானவர்களே, முதலாவது விளங்கோணும் இந்த பாவத்துடைய முசீபத்துகள். இது எவ்வளவு முசீபத் என்கிறத புரிஞ்சு கொண்டு, யா அல்லாஹ் உண்மையில என் பார்வையை கட்டுப்படுத்துவதில் தான் எனக்கு விருப்பம், எனக்கு ஆசை. ஆனாலும் என்னையால் இந்த முசீபத்தில் இருந்து என்னைய பாதுகாத்துக் கொள்ள இயலா. இப்ப துஆ கேளுங்கோ, அல்லாஹும்ம அர்ஹம்னா பிதர்கில் மஆசி அபதம் மா அபகைதனா. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார், அலியே நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்கோ, உங்களுக்கு ஞாபக சக்தி இல்லாம போனதுக்குள்ள காரணம் நீங்க செஞ்ச பாவங்கள் தான். அல்லாஹ்ட்ட கேளுங்கோ, யா அல்லாஹ் பாவத்துல இருந்து விடுபடுவதற்கு எனக்கு ரஹ்மத்து செய்வாயாக யா அல்லாஹ். இந்த பாவத்தை என்னையால விட்டுக்கொள்ள ஏலாம் இருக்குது யா அல்லாஹ், எனக்கு ரஹ்மத்து செய்ய யா அல்லாஹ். இந்த முசீபத் என்னகிட்ட இருந்து போகுதில்லை யா அல்லாஹ், எனக்கு ரஹ்மத்து செஞ்சிடியா அல்லாஹ். என் கண்ணை சீராக்கி தந்திரியா அல்லாஹ், ரஹ்மத்து செய்யா அல்லாஹ். எனக்கு புறம் பேசிப்படுகிறா அல்லாஹ். எவ்வளவு பயான் கேட்டேன், நான் பாதுகாக்கணும் என்று சொல்லி, நான் பேணணும் என்று சொல்லி, ஆனாலும் இந்த நாவால பாவம் நடக்குறியா அல்லாஹ். என்ன நாவை பாதுகாக்கிறியா அல்லாஹ். துஆ கேளுங்க, ரஹ்மத் இதுக்குத்தான் கேட்கணும். தஹஜ்ஜத் தொழுகிறதுல நிறைய சிறப்புகளை விளங்கிட்டேன். கியாமுல் லைல் ஒரு இரவை நாம வணக்கத்துல கழிச்சா அது எவ்வளவு லாபம் ஒன்று விளங்கி. ஆனாலும் நல்ல என்ன நீக்குது, இரவேல தொழுவணும், தராவீக தொழுவணும், கியாமுல் லைல் தொழுவணும், தஹஜ்ஜத் தொழுவணும், துஆ கேட்கணும், விக்ர் செய்யணும், நிறைய ஆசை. ஆனா இன்றைக்கு செய்வோம்னு நினைச்ச 2ஆம் நோம்பாகின, நாளைக்கு செய்வோம்னு நினைச்ச 3ஆம் நோம்பாகின, இன்றைக்கும் கஷ்டம், அடுத்த நாள் செய்வோம்னு நினைச்ச 4வது நோம்பாகின, இன்னமும் 25வது நோம்பு வந்தும் நான் இன்னும் அவளை பூர்த்தியாக செஞ்சு கொள்ளல. உங்களை நீங்க கேட்டு பாருங்க. கண்ணியமானவர்களே, இதுக்குத்தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் நலவான விஷயத்துல ஆசை வருவது கொண்டு எனக்கு ரஹ்மத்து செஞ்சிடு யா அல்லாஹ். எனக்கு தஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை யா அல்லாஹ், எனக்கு தஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைப்பது கொண்டு ரஹ்மத்து செஞ்சிடு யா அல்லாஹ். அந்த பெரியார்களை போல, அந்த மகான்களை போல நானும் நல்ல வேலைகள் செய்யணும் யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம நலவு செய்யலாம், பாவத்திலிருந்து நீங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். ரஹ்மத் ஏன் அல்லாஹ் விசேஷப்படுத்தினார்? ரஹ்மத்தை கேளுங்கோன்னு அல்லாஹ் ஏன் சொன்னான்?
இப்ப உங்க உள்ளத்துல கேட்டு பாருங்க, ரஹ்மத்துடைய 10 வந்து பேசிச்சு, நாம அல்லாட்ட இப்படியான ரஹ்மத்தை கேட்டோமா? என் மனைவி எனக்கு சீராக இல்லை, எனக்கு கட்டுப்பட்டாய், என் ஃபேமிலியில சோதனை, இதுக்குதான் ரஹ்மத். யா அல்லாஹ், என் மனைவி எனக்கு சாதகமாக, என் மனைவியின் மூலமாக எனக்கு வாழ்க்கையில இன்பம் சந்தோஷம் உண்டாகணும். யா அல்லாஹ், என் மனைவியுடைய பண்புகள் பண்பாடுகள் நல்லக வருவது கொண்டு ரஹ்மத்து செஞ்சிடு. யா அல்லாஹ், என் மனைவிக்கு ரஹ்மத்து செஞ்சிடு. யா அல்லாஹ், என் குடும்பத்துக்கு ரஹ்மத்து செஞ்சிடு. யா அல்லாஹ், இந்த ரஹ்மத் அல்லாஹ்ட்ட கேளுமோ. நான் சத்தியமூட்டி சொல்லுகிறேன், மிம்பருக்கு மேலிருந்து சொல்லுகிறேன், இப்படி நீங்க துஆ கேட்டா எதிர்பார்க்கிறது அல்லாஹ் தந்தையாகும். எதிர்பார்க்கிறது அல்லாஹ் தருவார். இன்னைக்கு குடும்பங்கள்ல பெரும் பிரச்சனை, குழந்தைகள் கட்டுப்பாடு இல்லை, குழந்தைகள் கொண்ட்ரோல்ல இல்லை. தாய்க்கும் தகப்பனுக்கும் பெரும் கவலை, பெரும் கைசேதம் மாத்திரம். பெற்றேன், வளர்த்தேன், சீராட்டினேன், பாலூட்டினேன், கண் குளிர்ச்சியாக எங்க புள்ள இல்ல. யா அல்லாஹ், யா அல்லாஹ், குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறாய். யா அல்லாஹ், அந்த குழந்தைகள் என்ன கண்ணை குளிர செய்யணும், ரஹ்மத்து செஞ்சிடு. யா அல்லாஹ், என்ன குடும்பத்துக்கு ரஹ்மத்து செஞ்சிடு. யா அல்லாஹ், இந்த ரஹ்மத்தை கேட்டு கண்ணீர் வடிங்க. உங்களோட பிள்ளைகள் உங்களோட கண்ணை குளிர செய்யும், உங்களோட பிள்ளைகள் உங்களோட கண்ணை குளிர செய்யும். வியாபாரம் தொழில் சந்தோஷம் இல்லையா? ரஹ்மத்து இல்லாம உலகத்துல முன்னேற்றம் அடையலாம். வலோலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காஃபிரீன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு இல்லாட்டி நீங்க நாசமாகி விடுவீங்க என்று அல்லாஹ் சொல்றான். வலோலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காஃபிரீன். நாசமாகி போய். இதுக்குத்தான் நாங்க கேட்கணும் ரஹ்மத், இதுக்குத்தான் நாங்க கேட்கணும் ரஹ்மத். ரஹ்மத்து போனது என்ற கவலை வருகிறா? அல்லாஹ் இன்னைக்கும் ரஹ்மத்து செய்யறவன் தான். ஆனா ரமலானுடைய ஆரம்ப 10 ரஹ்மத்து செய்வது போல எப்பயுமே ரஹ்மத்து செய்யலாம். அந்த நேரத்துல இந்த ரஹ்மத்தை கேட்டா மறுக்கவே மாட்டோம். உறுதிக்கு மேல உறுதி. எனக்கு இதுக்கு ரஹ்மத்து செய்ய அல்லாஹ், அதுக்கு ரஹ்மத்து செய்ய அல்லாஹ். உங்களுக்கு சில பாவம் விடாத பாவம் இருக்கும், விட்டுக்கொள்ளே எத்தனையோ பயான் கேட்டும் உடேதான். நான் சொல்லித்தார புத்திமதி, நான் சொல்றதல்ல, குர்ஆன் ஹதீஸ்ல ஞாபகம் செய்யப்பட்ட புத்திமதி. அந்த பாவத்தை நினைச்சு நினைச்சு அது எனக்கு இருந்து இல்லாமல் ஆகணும் என்று சொல்லி ரஹ்மத்துக்காக அல்லாட்ட கண்ணீர் வடியுங்க. நான் அடைவுல அந்த பாவத்துடைய வெறுப்பான்னு அவங்களுக்கு நான் அடைவு. இன்னைக்கு மக்களுக்கு இதுதான் பிரச்சனை. எல்லா பயானும் தெரியும், செஞ்சு கொள்ளே நல்ல மனுஷனாக ஆகணும் ஆசைதான், நல்ல மனுஷனாக ஆகலாம். பாவத்திலிருந்து இணைய பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற ஆசை தான், ஆனா பாவத்திலிருந்து இணைய பாதுகாத்துக் கொள்ளே. கண்ணியமானவர்களே, நீண்ட விடயம் அல்லாஹ் சொன்னானே, குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு முன் உண்டானவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல. இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு சொல்றால், எனத்துக்காக நோன்பு கடமை, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வாதாரிகளாக ஆகுவதற்காக. கண்ணியமானவர்களே,
இந்த தக்வா என்கிற அந்த வசனத்திற்கு பின்னால ஆயிரம் ரகசியங்கள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறார். நேரம் போல சொல்றது, இந்த தக்வா என்கிற வார்த்தைக்கு பின்னால எத்தனையோ ரகசியம். எந்த அளவுக்குன்னா தக்வா இந்த ரமலானை கொண்டு என்னோட வாழ்க்கையில 100% மாற்றம் உண்டாகும் என்றால் எங்களுக்கு கிடைக்கிற சர்டிபிகேட், நான் ஒரு முத்தகி. முத்தகி எப்படிப்பட்டவர் என்றால் அவர் பாவத்தை நினைச்சாலும் அவரால் பாவம் நடக்க மாட்டார். அல்லாஹ் பாதுகாப்பான். ஒரு முத்தகியால பாவம் நடக்க மாட்டார். அப்படியே நடந்தாலும் அந்த தக்வா இவனை தௌபாவின் பக்கம் இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும். சுருக்கம் விளங்குதா? நீண்ட பயான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ரமலான் என்னத்தை கொண்டு வரும்? எங்களுக்கு தக்குவாவை எடுத்தரும். எப்ப தெரியுமா தக்குவாவை எடுத்தரும்? நாங்க ரமலான சரியாக பயன்படுத்தினால்தான் இந்த ரமலான் எங்களுக்கு தக்குவாக ஆகித்தரும். இப்ப நாங்கள் முத்தகியாக ஆகித்தான் அல்லாஹ்வுடைய உறுதிமானம் என்ன தெரியுமா? அவனால பாவம் நடக்கவே மாட்டான். உதாரணத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகான வாரிசு, அரசனுடைய மாளிகைக்குள்ள, அரசன் மாளிகை, ஜுலைஹா அரசன் மனைவி, வீட்டுக்குள்ள யாரு? மனைவியும் ஒரு வாலிபனும். எந்த அளவுக்கு அழகான மனிதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த அழக முடிவு செய்வதற்காக பெண்களை கூப்பிட்டு ஒரு பழம் கையில கொடுத்து கத்திய கொடுத்து இந்த பழத்தை வெட்டுங்கோ. வெட்ட பார்க்கிறாங்க. வெட்டு பார்க்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியில் அனுப்பினார். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அழகை பார்த்துட்டு மாங்கா அந்த பழத்தை வெற்ற நேரத்தில் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் பழத்தை வெட்டாம கைகளை வெட்டி கொண்டுட்டாங்க. அந்த அழகுடைய மயக்கம், கையில இருந்த பழத்தை வெட்டங்க, கைகளை வெட்டி கொண்டாங்க. இவ்வளவு அழகான வாலிபன். ஜுலைஹாவுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, இந்த வாலிபனோடு நான் ஒரு பாவம் செஞ்சா எப்படி இன்பமாக இருக்கும்? இந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கிறது? நான் தானே அரச சீமாட்டி. இந்த வாலிபர் இணையோடு. இப்ப இந்த பெண்ணுக்கு உணர்வு. இந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறுத்தார்கள். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வா, எஜமான் என்னை கண்ணியமாக வைத்திருக்கும் பொழுது நான் தவறு செய்ய மாட்டேன். பெண்மணி பலாத்காரமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழுக்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விரண்டோடு பின்னால் துரத்திக் கொண்டு போக, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜிப்பானால் கையில பிடிபட ஜிப்பா கிழிஞ்சி போகுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடினார்கள். தலைவாயல்ல வச்சு மாட்டிக்கொண்டுட்டாங்க. பெண்மணி சப்ஜெக்ட மாத்தினால். யூசுப் ரொம்ப மோசமானவர், நாங்க நல்ல புள்ளன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வச்சோம், பாருங்க அவருடைய கெட்ட தன்மை இப்படி எல்லாம் நடக்க பார்த்துச்சு. அப்படி சொல்லி போட்டு அன்பு விடுகிறதில்லை. எனது அரசன் கணவன் கொலை செய்து விடுவாரோ என்று அஞ்சி உடனே தண்டனையை சொல்லிட்டார். இவரை நாங்க ஜெயில அடைக்கணும் அப்படின்னு சொல்லி. கண்ணியமானவர்களே, அது நீண்ட சம்பவம். இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி போட்டு சொல்றான், وَلَقَدْ هَمَّتْ بِهِ وَهَمَّ بِهَا لَوْلَا أَن رَأَىٰ بُرْهَانَ رَبِّهِ. அந்த பெண்ணும்
யூசுஃபை நாடி யூசுஃபும் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பெண்ணை நாடி பாவம் நடந்திருக்கும். ஏன் வீட்டுக்குள்ள யாரு எப்ப தெரியுமா? அல்லாஹ் அத்தாட்சி, அல்லாஹ் புர்ஹான், அல்லாஹ் உதவிய அவர்கள் கண்டுகொள்ளாவிட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் இல்லை என்று இருந்தார், புர்ஹான் இல்லை என்று இருந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இடத்துல பாவம் செய்திருப்பார்கள். அல்லாஹ் சொல்றார், கண்ணியமானவர்களே, பாவத்திலிருந்து தவிர்க்கணும் ரஹ்மத்து தேவை, ரஹ்மத்து தேவை. இந்த தக்குவாதாரியாக ஆகிட்டால் இந்த கிஃப்ட் சும்மா அல்லாஹ் தந்துடுவார். நோம்புக்கு கிடைக்கிற பாக்கியம் இந்த பாக்கியம். இதுக்கு என்ன நிபந்தனை தெரியுமா? உங்களுக்கு விளங்குவோ தெரியா? இது நீண்ட விடயம். ரமலான சரியா பயன்படுத்தினால் கிடைக்கிற சர்டிபிகேட் முத்தகி என்ற சர்டிபிகேட். முத்தகி என்ற சர்டிபிகேட் கிடைச்சிட்டா எல்லா லாபங்களும் எங்களுக்கு கிடைக்கும். இப்ப நாங்க ரமலான சரியாக பயன்படுத்தினோமா என்கிறது தான் ஒரு கேள்வி. உதாரணத்துக்கு பாருங்க, முத்தகீங்களுடைய தன்மைகள். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வஅயூன் ஆகிதீன மா ஆதாஹும் ரப்புஹும் இன்னஹும் கானூ قبل ذلك முஹ்சினீன் கானூ قليلا من الليل ما يهجعون وبالأسحار هم يستغفرون وفي أموالهم حق للسائل والمحروم. முத்தகீங்கள் யாரு? ஆகிதீன மா ஆதாஹும் ரப்புஹும், அல்லாஹ் அவங்களுக்கு என்னத்தை நசீபாக்கினானோ அதை எடுத்துக்கொள்வாங்க, திருப்தியோடு ஏற்றுக்கொள்வாங்க. ஏழ்மையோ செல்வமோ, நோயோ நொம்பளமோ, சுகமோ நோயோ, ஏதாவது இருந்தாலும் அல்லாத விஷயத்துக்கு அவங்க திருப்தி காணுவாங்க. இரண்டாவது சொல்ற, அவங்க கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவு நேரத்துல கொஞ்சமாக தூங்குவாங்க, அதிகமாக நேரம் நின்று வணங்குவாங்க. இரவு கொஞ்சம் தூங்குவாங்க, அதிகம் நின்று வணங்குவாங்க. மூணாவது சகர் நேரம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வாங்க, சகர் நேரம். நாலாவது وفي أموالهم حق للسائل والمحروم, ஏழைகள் கஷ்டவாளிகள் கேட்கிறவங்களுக்கு காசு பணத்தை சொத்து செல்வங்களை அவங்க வாரி வழங்குவாங்க, தர்மம் செய்து கொண்டே இருப்பாங்க. இதுதான் முத்தகீங்களுடைய தன்மை, முத்தகீங்களுடைய தன்மை. கண்ணியமானவர்களே, இந்த தன்மை எங்கள்கிட்ட பூர்த்தியாகும் என்றால் நாம் எல்லாரும் முத்தகீங்கள் ஆகலாம். முத்தகீங்களாக ஆகிட்டால் எங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும், எல்லா பாக்கியம், ஆயிரம் ஆயிரம் பாக்கியங்கள். இதை ரமலான சரியா பயன்படுத்தும். இப்ப நீங்க பாருங்க, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாதத்துல நான் எனக்காக பேசுறேன், நீங்க உங்களுக்காக கேட்டுக்கோ. நான் எந்த லாபத்துக்காக பேசுறேன், அதோட பிரயோஜனங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உண்டாக்குமே. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதம் வந்த உடனே தன்னை பள்ளி வாயிலுக்கு ஒப்படைச்சிடுவாங்க, இபாதத்துகள்ல தன்னை ஈடுபடுத்திடுவாங்க, வணக்க வழிபாடுகள்ல தன்னை நேரத்தை கழிப்பான், அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருப்பான், இஸ்திக்ஃபார் அல்லாஹ்ட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பான். செலவு செய்யற விஷயத்துல ஹதீஸ்கள்ல வந்து இருக்குது, ஏழைகள் எளியோர்கள் கஷ்டவாளிகளுடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்காக புயல் காற்றை விடவும் வேகமாக பணத்தை செலவு செய்வாங்க. புயல் காற்றை விடவும் வேகமாக தேடி தேடி போவாங்க, கஷ்டவாளிகளை தேடி போவாங்க. புயல் காற்று எனக்கிட்ட வரும் வரைக்கும் புயல் காற்று இருக்க மாட்டான், புயல் காற்று மூலம் முடுக்குக்கு போகும். அதனாலதான் புயல் காற்றுக்கு உதாரணம் சொன்னார்.
புயல் காற்று விடவும் வேகமாக தர்மம் செய்வாங்க. இந்த தன்மை இருக்கும் உண்டா முத்தச்சிங்களாக? இது ரசூலுல்லாஹ் இருந்த தன்மைகள், சஹாபாக்கள் இருந்த தன்மைகள். நீங்க உங்களை விசாரிச்சு பாருங்க. நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் மன்னிப்பு தேடி மன்றாடின வரலாறு எனக்குதான். ஒவ்வொரு நாளும் சஹர் நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தேனா, என்னைய மன்னிச்சிடியா அல்லாஹ், கிருபை செஞ்சிடியா அல்லாஹ். இந்த தன்மை வந்துச்சா? இரவு நேரம் நின்று வணங்கினேனா? எவ்வளவு பெருமதியான காலம். கடைசி 10 தினத்தை நாம் அடைந்துட்டோம். கடைசி பகுதியில வந்திருக்கும். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல அதிகமான காலம் விழிச்சாங்க, இரவேல தூங்கவே. கடைசி 10 வந்துட்டா விசேஷமாக கண் விழிப்பாங்க, தனது வேட்டியை இறுக்கமாக கட்டிக்கொள்வாங்க, வாய்க்கல் அகிலகு குடும்பத்தார்களை ஏற்பாட்டி விடுவாங்க. சொல்லுவாங்க, ரமலானுடைய மாதத்தை நீங்க வீணாக்கவான். அதுல ஒரு இரவு இருக்குது, அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. அது ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் தான். இந்த இரவை நீங்க அடைஞ்சு கொண்டால் இந்த இரவுடைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். 1000 மாதங்கள் வணங்கினா என்ன நன்மை கிடைச்சுமோ அந்த நன்மையை அல்லாஹ் உங்களோட பட்டோலில் எழுதி விடுவாங்க. இது குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் எந்த அமலுக்கும் இப்படியாக சிறப்பா பேசல. குர்ஆன் பேசுற சிறப்பு பாருங்க. லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவு, கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களோட சிறந்தது. 84 வருஷம் அமல் செஞ்சா என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி அல்லாஹ் ஒரு இரவேல தாரா. ஒரு இரவு சொன்னார்கள், இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்துங்கோ, இரவேல விழித்து வணங்குங்கோ. யாருக்கு இந்த மாதத்துல லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் கிடைக்கலையோ அவன் ஒரு அபாக்கியசாலி. லைலத்துல் கத்ருடைய இரவை யார் தேடலையோ, பெற்றுக் கொள்ளலையோ அவன் நற்பாக்கியங்களை இருந்தவன் என்று சொன்னார். யோசனை பண்ணுங்க. இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கிற அமைப்புல நான் என்ன தயார் செய்து கொண்டேனா? எத்தனை இரவு நான் வணக்க வழிபாடுகள்ல கழித்தேன், எத்தனை இரவு வணக்க வழிபாடுகள்ல கழித்தேன். இந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் எனக்கு இல்லாம போகுது. நான் எவ்வளவு பெரிய கைசேதத்துக்கு உள்ளவனாக இருந்தேன், எவ்வளவு பெரிய கைசேதம். இந்த இரவு நோக்கமாக வைத்து விழிக்கோணும், இந்த இரவு நோக்கமாக வைத்து நோன்பு காலத்தில் கண் விழிக்கோணும், அல்லாஹ்வை தொழணும், கியாமுல் லைல், தஹஜ்ஜுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகையில எங்களை வாழ்க்கை ஈடுபடுத்தணும். 25 இரவுகளை கழித்துட்டோம். உள்ளத்துல கையை வச்சு கேட்டுப்போம், இந்த இரவுகள் எல்லாம் வணக்க வழிபாடுகளை கழிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிட்டா இல்லையா? இவ்வளவு பாக்கியமான உண்டை நான் தப்பி விடுறேன். எவ்வளவு கை நஷ்டம், எனக்கு எவ்வளவு கை நஷ்டம். ஒரு மனிதன் இந்த இரவேல தூங்குதலாக இருந்தா, யாரெல்லாம் தூங்கினோ கை சேதப்படும். இவ்வளவு பாக்கியம் என காலடிக்கு வந்தும் நான் பயன்படுத்த தவறிட்டேனே அப்பா. என்னைய போல ஒரு நஷ்டவாதி யார் இருக்கும்? என்னைய போல ஒரு கைசேதத்துக்குள்ளவன் யார் இருக்கும்? யோசனை பண்ணுங்க. சாதாரணமான பாக்கியமா? கண்ணியமானவர்களே, என்ன நாவார வரணிக்கே இந்த பாக்கியத்தை நினைச்சு பாருங்களேன். நீங்க ஒரு 10 மணித்தியானம் விழிச்சு இருந்தா ஏங்க பட்டோலையில் அல்லாஹ் 84 வருஷத்துடைய வணக்கத்தை எழுதுறதாக இருந்தால் நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. இந்த பாக்கியம் என்ன விட்டு இல்லாம போறதாக இருந்தால் நான் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி இருந்தால், எவ்வளவு பெரிய கை செய்ததுக்குள்ள. இந்த இரவேல நான் என் மனைவியோட இன்பம் காண்ற இரவா, தூக்கத்தில் இன்பம் காண்ற இரவா?
ஆச்சரியமான செய்தி. நீங்க பவார்களை பாருங்க. இந்த இரவேல நான் என் மனைவியோட இன்பம் காண்ற இரவா, தூக்கத்தில் இன்பம் காண்ற இரவா? யோசிக்க முடியாது. எவ்வளவு செய்திகள் என்ற காலடிக்கு வந்தும் நாம் பெற்றுக்கொள்ள தயாரி, அடங்கிக் கொள்ள தயாரி. எவ்வளவு ஆச்சரியமான செய்திகள். நீங்க பவார்களை பாருங்க. கண்ணியமானவர்களே, நாளைக்கு உடுப்பு வாங்குறது கடமை அல்ல. இருக்கிற உடுப்புல நல்லத உடுக்குறதுதான் சுன்னத். அல்லது நல்ல உடுப்பு வாங்கும்போது அது சுன்னத். நோம்புக்கு முந்தி வாங்கி வச்சேன்னு சொல்லி குத்தம் இல்லை, நேர காலத்தோடு வாங்கி வச்சேன்னு சொல்லி குத்தம் இல்லை. எவ்வளவு கை செய்தல். எங்களோட பதார்களை பாருங்க, எங்களோட பதார்களை பாருங்க. எல்லா மக்களும் தராவியுடைய தொழுகையை விட்டுட்டு, இந்த இரவுகளுடைய பாக்கியத்தை விட்டுட்டு மதார அளந்து கொண்டிருக்கிறாங்க சொன்னா யாருக்கு யார் செய்யற நஷ்டம்? யாருக்கு யார் செய்யற கை செய்யலாம்? ஆண்களும் பெண்களுமாக, ஆண்களும் பெண்களுமாக. வியாபாரத்துடைய லாபத்தை விளங்கிட்டாங்க. ஒரு சாரியை வித்துட்டா 500 ரூபாய் லாபம் கிடைக்கும் என்றதை புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த புடவைய, இந்த துணிமணிய வியாபாரம் செய்துட்டா எனக்கு இவ்வளவு லாபம் கிடைக்குதுன்றத புரிஞ்சிட்டாங்க. அதனாலதான் இரவு பகல் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதை இந்த இரவேல நான் 2 ரக்காத்து கொள்ளுதா எனக்கு எவ்வளவு பாக்கியம் கிடைக்கும் என்றதை புரிஞ்சு கொள்ளலையே. இந்த இரவேல 10 திக்ருகளை செஞ்சா எனக்கு எவ்வளவு பாக்கியம் கிடைக்கும் என்றதை புரிஞ்சு கொள்ளலையே. அந்த முதலாளிமார்களே கடைகளை துறக்கிறாங்க. அந்த முதலாளிமார்களே கடைகளை துறக்கிறாங்க. ஒரு ஊர்ல சட்டம் போட்டோம், கடைகளை துறக்கவானும் பின் வாசலை தொடர்ந்து வியாபாரம் பண்றாங்க. உள்ளத்துல இந்த இரவுடைய அவளுடைய பெருமதி வராம சட்டம் போட்டு வேலை இல்லை, சட்டம் போட்டு வேலை இல்லை. கடைகளை மூடிட்டு வீட்டை வியாபாரம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வாராங்க வாங்கக்கூடியவங்க. வாங்குறவனுக்கு புத்தி இருக்கணும், விற்கிறவனுக்கு புத்தி இருக்கணும். அதை இந்த இரவு நான் யாருக்கு கொடுக்கிறதா? எவ்வளவு பெரிய கை சேதம், எவ்வளவு பெரிய கை சேதம். இந்த கை சேதம் நீங்க விளங்க மாட்டா. கியாமத்துடைய நாளில் அநியாயக்காரன் தந்த கைகளை கடிச்சு கடிச்சு துப்புவான், கடிச்சு கடிச்சு துப்புவான். நஷ்டமே நஷ்டமே, தேடிக்கொள்ளலே, நான் சந்தர்ப்பம் வந்தும் பயன்படுத்தலையே. யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ணுங்க. கண்ணியமான ஒவ்வொரு பஜார்லையும் நிலைமைகளை விசாரிச்சு பார்த்தா இதே நிலைமை, இதே நிலைமை, இதே நிலைமை, இதே நிலைமை. எல்லா பெண்களும் ஆண்கள் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 20 நோம்புக்கு பிறகு வைக்கல் அகலகு குடும்பத்தார்களை கூப்பிட்டு சொன்னாங்க, எனது மனை மக்களே, நீங்க யாரும் இந்த இரவில் தூங்குவான், யாருமே தூங்குவான், எல்லாரும் எழுப்புங்க, வணக்கம் செய்ய இரவுகள் இது, லைலத்துல் கத்ருடைய இரவு தேடுங்க, நஷ்டவாளியாக வாழும். எல்லாரும் எழுப்பாட்டி விடுவாங்க. சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினாங்க. போட்டி போட்டு போட்டி போட்டு அமல் செஞ்சாங்க, அமல் செஞ்சாங்க. நான் கவலையில பேசுறேன், ஆத்துரத்துல பேசுறேன். இந்த உம்மத்து ஏன் விளங்காம இருக்குது, இந்த கவலையில பேசுறேன். சாமான் வாங்குற இரவல்ல, சாமான் தேடுற இரவல்ல. யோசனை பண்ணுங்க, யோசனை பண்ணுங்க. கண்ணியமானவர்களே, 1000 மாதம் அந்த வணக்கம் எங்களுக்கு தவறி போறேன்னு சொன்னா, நான் கேட்கிற இந்த முதலாளிமாரக பார்த்து எனக்கு சரியான கவலை. அவங்களுக்கு இந்த இரவோட பாக்கியம் கிடைக்கிறதே இல்லைன்னா இந்த வியாபாரம் உங்களுக்கு முசீபத்தாக மாறுமா, பறக்கத்தாக மாறுமா? நீங்களே சொல்லுங்களே, நான் சொல்ல தேவையில்லை. கண்ணியமானவர், நாங்க யாரும் உலகத்துக்கு வந்தவங்க அல்ல. உலகத்தில் நிரந்தரமாக நாங்க நிக்க போறோம் இல்லை. எல்லாம் நாங்க விட்டு போட்டு வெறும் கபந்துணியோட கபருக்கு போறோம். எத்தனை கோடீஸ்வரர் நாங்க பார்த்தோம் உலகத்துல.
யாராலும் எடுத்துக்கொண்டு போனாங்களா? பங்களாவை கட்டி கொண்டு கபருக்குள்ள போனாங்களா? சொத்துகள் செல்வங்களை சேர்த்து கொண்டு கபருக்குள்ள போனாங்களா? இல்லையே. எதை எடுத்துக்கொண்டு போனாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கையோடு போன காட்சியை நாங்க பார்க்கலையா? எத்தனை ஜனாதா அடக்கம் செஞ்சாட்டினாங்க. இதுக்கு பிறகு நான் படிப்பின பெறுறது இல்லையா? நான் எனக்கு பேசுறேன், கோயிச்சு கொள்ளவான. இது உங்களுக்கு பிரயோஜனம் உண்டான், நீங்க எடுத்துக்கோங்க. அல்லாஹ் இந்த துனியாட மகத்துவத்தை கல்புக்குள் இருந்து இல்லாமல் ஆக்கணும், இல்லாமல் துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், துனியாட மகத்துவத்தை இந்த கல்புக்குள்ள போட்டுடாத யா அல்லாஹ். இந்த துனியா நிகழ்ச்சி பேசி துனியாட ஆசை கூடிச்சு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதுதான் ஆசை, இதுதான் ஆசை. எங்களை சிந்தனையில வரணும், சொர்க்கத்துல மாளிகை வாங்கணும், சொர்க்கத்துல தோட்டம் வாங்கணும், சொர்க்கத்துல தோப்பு வாங்கணும், சொர்க்கத்துல பில்டிங் கட்டணும். இதுக்கு என்ன செய்யலாம்? நாங்க இதுக்குத்தான் அமல் செய்யுங்கோ, இதுக்குத்தான் இரவை ஹயாத்தாக்குங்கோ, கொஞ்சத்தை கொண்டு புரிஞ்சுக்கோங்க, அல்லாட ஏற்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கோ. வியாபார தொழில போட்டி போடுறத பார்த்தா ராவெல்லாம் நான் யோசிக்கிறேன், இவங்களுக்கு நாளைக்கு காலையில சஹருக்கு சாப்பிடுறதுக்கு ஏற்பாடு இல்லையேக்கும், அதுதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடுறாங்கப்பா. இரவெல்லாம் தேடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? சஹர் செய்யறதுக்கு வசதி இல்லை, ஓடு பாவம். அதனாலதான் கஷ்டப்படுற ராவெல்லாம் தொழாம சஹர் செய்யணுமே. அப்படியா? நான் யாரை புறக்கண்ணோடு பேசல, குற்றமாக பேசல, நான் ஆத்திரத்துல பேசுறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, நானும் நீங்களும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கும். என் குடும்பம், என் மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகும், நீங்க எல்லாரும் சொர்க்கம் போகணும் என்ற ஒரே ஒரு ஆசை தான். நான் இந்த குர்ஆனுக்கு மாற்றமாக பேசல, இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக பேசல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களோட வாழ்க்கையை துனியாவுக்கு அர்ப்பணிக்க வேண்டாம். குர்ஆன் என்ன சொல்லுது? யா அய்யுஹன்னா, யா அய்யுஹன்னா இன்ன வஅதல்லாஹி ஹக்குன். உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கம் தார் என்று சொன்ன செய்தி உண்மையானது. ஃபலா தஹூரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இந்த துனியாவை தேடி தேடி துனியாவில் உங்களோட வாழ்க்கையை சேவரிக்கிறத கொண்டு நீங்க ஏமாந்து போக வாங்க, ஏமாந்துட வாங்க. கை சேதப்படுவீங்க நீங்க. நாளைக்கு ஒரு நாளைக்கு கை சேதப்படுவீங்க. கியாமத்துடைய நாளையில பட்டுடைய கையில் எடுத்த உடனே எதிர் கையில கொடுக்கப்பட்டவங்க அல்ல எங்கேயும் உங்களையும் பாதுகாக்கணும். அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அப்படியான நிலைமை இருந்தால் என்ன பாதுகாக்கும்? அல்லா உங்களையும் பாதுகாக்கணும், ஊர் உம்மத்தையும் பாதுகாக்கணும். மூத்தக்கு தாமியா இந்த பட்டோடைய அல்லா தராம இருந்தாங்க. பல மாதிரி மாகை சாதியா இப்படி எல்லாம் மௌத்துக்கு பிறகு கேள்விகளுக்கு இருக்கிற செய்தி எனக்கு தெரியும். மாவினா அண்ணி மாலியா ஏன் சொத்து செல்வம் காசு பணம் எனக்கு புரோஜனம் கொடுக்கலையாப்பா. எவ்வளவு செல்வத்தை தேடிக்க வந்தீங்க, ராவு பகலாக கஷ்டப்பட்டு குடும்பத்தை மட்டும் பிரிஞ்சு பிரிஞ்சு வைத்து எவ்வளவு செல்வத்தை தேடி மாவினா அண்ணி மாலியா இந்த காசு பணம் எல்லாம் புரோஜனம் கொடுக்கும். அண்ணி சுல்தானி என் அதிகாரம் என்ன நாசமாக்கி போட்டுச்சு. அதிகாரம் என்றது மனதில் வர பெருமை. கொஞ்சம் வசதி வந்துட்டா, கொஞ்சம் படிப்பு வந்துட்டா, கொஞ்சம் கௌரவம் வந்துட்டா, தானாகவே பெருமை வர பெருமை. அந்த பெருமைத்தனம் அமல் செய்யறதுக்கு நசீப் உண்டாக்க மாட்டேன். இப்பதான் சொல்லுவாரு, என் மமதை தான் என்னை நாசமாச்சு. அண்ணி சுல்தானியா தியாமுல்லையா, இரவேலையா, பள்ளியிலையா, யாரெல்லாம் நிற்கிறாங்க? அந்த நானாவும் இவரும் அந்த சாபும் இந்த நானாவும் இவங்க எல்லாரும் எனக்கு சூட்டபிள் இல்லை. இந்த ஜமாத் எனக்கு சரி. கண்ணியமானவர்களை, எத்தனையோ நபர்கள் அமல்களுக்கு வந்துட்டு ஆட்களை பார்த்துட்டு இது எனக்கு சரியில்லைன்னு போற, இது உண்மை நிம்பர்ல சொல்றேன். கண்ணியமானவர்களே, தனக்கிட்ட ஏதாவது ஒரு அமைப்பு கூடிட்டா பெருமை வந்துட்ட பெருமை. அந்த பெருமை அமல் செய்யறதுக்கு எனக்கு சந்தர்ப்பத்தை தாருங்க. அந்த பெருமை என்னைய சுடுவது செய்யறதுக்கு விட்டுறது இல்லை.
இதுதான் கியாமத்து நாளையில மனிதன் சொல்லுவான், ஹலக்க அன்னி சுல்தானியா, என் அதிகாரம் என்ன நாசமாக்கி போட்டுச்சப்பா. அதிகாரம் தேவையா இப்ப? நாங்க கொஞ்சம் பெரிய வாகனத்துல வந்து இறங்கினா எங்கிட்ட அயன் மட்டியாம நாங்க ஈக்கணும். எங்களுக்கு அழுது அழுது கண்ணீர் வடிக்கிறதுக்கு நினைப்பு வாரல. டீசென்டான நாங்க ஈக்கணும். அயன் மட்டியாம தானே துவா கேட்கணும். கைய விரிச்சா இப்படித்தான் விரிக்கிறது. யாருலாண்டு கெஞ்சிர பழக்கம் இல்லை. ஏன் அந்த மமத? நான் பெரிய ஆளப்பா, நான் யாரு? இதுதான் கியாமத்து நாளில மனுஷன் சொல்லுவான், ஹலக்கானி சுல்தானியா, ஏண்ட அதிகாரத்தை என்ன நாசமாட்டுச்சு. நானும் சாதாரணமான ஆளா இருந்தா கியாமுல்லே தொழுதிருப்பேன், நானும் இஸ்திக்பார் செய்திருப்பேன், நானும் கண்ணீர் வடிச்சிருப்பேன். எனக்கு ஏன் கண்ணீர் வரலன்னு சொன்னா ஏண்ட பெருமைத்தனம் எனக்கு கண்ணீரை தரல. அல்லா அல்லா அல்லா. நான் கோபத்துல பேசல, ஏசோனம்ன்றதுக்காக பேசுறதல்ல. நான் ஒரே ஒரு ஆசையில பேசுறேன். நாங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும். இந்த விஷயத்தை விளங்கி கொள்ளலே என்கிறதாலதான் பேசுறேன். ஏன் இந்த விளக்கம் எனக்கு வருவதில்லை? நான் எனக்கு பேசுறேன். ஆசை வரணுமே, ஆசை வரணுமே கண்ணியமானவர். இப்ப கவலை வரணும். இப்படிப்பட்ட ஒரு மாசம் என்னைய விட்டு போக போகும். இதை பயன்படுத்தினவங்களுக்கு கவலை வரும். இவ்வளவு பறக்கத்தான் ஒரு மாசம் நிறைய விட்டு போகும். இந்த பறக்கத்து வாரக்கிழமை இருக்குமா? வார வெள்ளிக்கிழமை இந்த கைதுகள் நலவுகள் இருக்குமா? இல்லை. ஒன்றுக்கு 70 அல்லா தருவானா? ஒரு சுண்ணத்துக்கு பொருளை தருவானா? அல்லா எழுத்துக்களுடைய பாத்தியம் கிடைக்குமா? ஒற்றப்பட இரவுகளை தேடிக்கோங்கன்னு சொன்னா 21, 23, 25 போச்சு. எங்கிருக்கிற இரவுகள் 27, 29 அவரிச்சு. சரி, பரவாயில்லை. இப்பயாலும் இன்றைக்கு நியத்து வச்சுவோம், வரக்கூடிய இரவு நான் தூங்க மாட்டேன், வரக்கூடிய இரவுகளை தூக்கத்தில் கழிக்க மாட்டேன். நான் 26 விழிச்சு, 27 விழிச்சு, 28 இரவு விழிச்சு, 29வது இரவையும் விழிப்பேன். பெருநாளுடைய இரவேல வணக்கம் செய்வதற்கு பாக்கியம் இருக்குது. பெருநாளுடைய இரவேலையும் நான் என்ன காலத்தை அல்லாவுக்காக வேண்டி கணிப்பேன் என்ற நியத்தவே ஆசைப்படும். அல்லாட்டம் மண்டாடும், துவா கேளுங்க, இஸ்திக்பார் செய்வோம். அல்லாஹ் வீணாக்க மாட்டேன், வீணாக்க மாட்டேன். இரக்கமாக சொல்றேன். நீங்க உங்களோட கூட்டாளிகளுக்கு, நண்பர்களுக்கு சொல்லுங்க. நீங்க ஏழும் சொன்னா எனக்கு சொல்றது கடமை, உங்களுக்கும் சொல்றது கடமை. உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரிகள் இருப்பாங்கன்னு சொன்னா அந்த வியாபாரிகளை சந்திச்சு சொல்லுங்க. அல்லாஹ் அளந்திருந்துக்கு எப்படி சரி தருவான். யார் யாருக்கு அல்லாஹ் ஒரு கோடி கோடி அளந்திருந்தா கோடி கோடி அல்லாஹ் தருவான். அளந்திருந்துக்க தராத உடனே மாட்டேன். ஒரு கவலை உணவு எனக்கு இருந்தால் மௌத்தாக முன்னால் எனக்கு தந்துதான் மௌத்தாக்குவோம். எனக்கு தாழ மௌத்தாக்கவே மாட்டேன். எனவே அளந்த ரிசுக்க தேடுறதுக்காக வேண்டி நல்ல அமல்களை விட்டு போட்டு தேட தேவையில்ல, தொழுகையை விட்டு போட்டு தேட தேவையில்ல. அவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்க இரவேல கடை துறக்க வாணும், பகலையில வியாபாரம் பண்ணுங்க. இல்ல நான் மூடுறதுக்கு ஆசைதான், எல்லாரும் துறக்கிறதுக்கு சொல்லிதான் நான் துறக்கிறேன். அவங்களுக்கு சொல்லுங்க, ஒன்றும் யோசிக்க வேணாம். உங்களோட ரிசுக்க அல்லாஹ் பகலையில நாடினா பகலையில தருவான், இரவேல நாடினா இரவேல தருவான். அல்லாஹ் ரிசுக்கு தாவதுக்கு நேர காலம் இல்லை. கண்ணியமானவர்களே, பேச போனா நேரம் போற. பஜாருக்கு மக்கள் வார 10 கடை இருக்குது. 10 கடைக்கு மக்கள் பங்கு பிரிஞ்சுதானே போறாங்க. எல்லா வியாபாரிகளுக்கும் வியாபாரம் நடக்குது. இது என்னன்னு சொல்லுங்களே, இது என்னன்னு சொல்லுங்களே. கண்ணியமானவர்களே, பஜார்ல வந்த மக்களுடைய உள்ளங்கர திருப்பறவன் அல்லாஹ். இதுக்கு நிறைய ஹதீசுகள். நீங்க நினைச்சமான நாங்க வியாபாரம் உண்டு, கடை திறந்துட்டா மக்கள் எல்லாரும் கடைக்கு வந்துடுவாங்க. இல்ல, அப்படி இல்லை. அல்லாதான் பஜார்ல வச்சு ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல அல்லாஹ் போடுறான். இவருடைய கடையில தான் சாமான் லாபம். இன்னமத்தருடைய கழுவுல போடுறான், இல்ல அவருடைய கடையில தான் சாமான் லாபம். இன்னமத்தருடைய கழுவுல போடுறான், அந்த ஹாஜியாத் இருக்கிற சாமான் நல்ல. இப்படியாக அல்லாஹ் கல்புக்குள்ள போடுறது, அல்லாஹ் ஏற்பாடு செய்யற. நீங்க நினைச்சவாங்க எங்கட கெட்டித்தனத்தால, எங்கட கடை ஷோவா இருக்கிறதுனால, எங்கட கடையில நைட்டு லைட் பத்திரத்தால மக்கள் வாரன்னு சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை.
ரிஸ்க் அல்லாஹ் எப்படியும் தருவான். அந்த லைன் எவ்வளவு தூரத்துக்கு பேசினான். நம்பிக்கை நம்ம மனசில் அளந்த ரிஸ்க் அல்லாஹ் தருவான். இந்த நம்பிக்கை உம்மத்துக்கிட்ட சொல்லுங்க. கடைசி இரவு நேரங்கள்ல சாமான் வாங்க போறவங்களை தடுங்கோ, வானவங்க சொல்லுங்க. ஆண் மக்களே, பெண்மணிகளை பஜாருடைய உம்மத்தாக நீங்க ஆக்குவாங்க, பஜாருடைய உம்மத்தாக ஆக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னால் இந்த பாதையாக நோம்பு காலத்தில் ஒரு பயானுக்கு போனேன். எந்த ஒரு பெண்ணையும் காணல, பஜார் திறந்து இருந்துச்சு. எல்லா பஜார்களையும் ஆண்களுடைய புழக்கம் தான் இருந்துச்சு. நாங்க எங்களோட பகுதிகளில் சந்தோஷமாக பேசுற அப்பூர்ணைக்கு போனா அங்க மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு இஸ்லாமிய பஜார் போல இருக்குது. நல்ல சூழல், எங்க பார்த்தாலும் தொப்பி போட்டுவாங்க, தாடி வச்சவங்க, திப்பா போட்டுவாங்க, நல்ல பண்புள்ளவங்க. நான் 2-3 நாளைக்கு முன்னால இரவு நேரம் இந்த பாதையார் ஒரு பயானுக்கு போனேன். சரியான கவலை, நிறைய பெண்களை பார்த்தேன். நிறைய பெண், உண்மையாக சொல்றேன், சரியான கவலையாக இருந்துச்சு. ஏன் வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்கள் பஜாருக்கு வர தொடங்கிட்டார்கள்? ஏன் பஜாருக்கு வர தொடங்கிட்டார்கள்? கண்ணியமானவர்களே, பெண்கள் பஜாருக்கு வந்து வீட்டுக்குள்ள ரஹ்மத் எடுத்துக்கொண்டு வர மாட்டோம். உங்க வீட்டுக்குள்ள முசீபத்து. பஜாருக்கு பெண்களை பழக்க வாழும். இன்றைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அன்றைக்கு சொன்ன புத்திமதி, அன்றைக்கு என்னுடைய உஸ்தாது சொன்ன புத்திமதி, உங்க மனைவியை ஹஜ்ஜிக்கு கூட்டிக் கொண்டு போனாலும், உம்ராவுக்கு கூட்டிக் கொண்டு போனாலும், ஹஜ்ஜி அது மக்காவுடைய மண்ணாக இருந்தாலும் உங்க மனைவிய பஜாருக்கு கூட்டிக் கொண்டு போகவாங்க. இன்றைக்கு உம்மத்து பஜார பழகினது ஏன் அபிப்பிராயம்? உம்மத்து ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் பெண்களை கூட்டிக் கொண்டு பஜாருக்கு போனாங்க. ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் பேசி சாமான் வாங்குறதுக்கு பெண்கள் போனாங்க. இப்பதான் பெண்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துட்டு, எங்களுக்கும் சாமான் வாங்கலும், எங்களுக்கும் கடையா ஏறேனும், எங்களுக்கும் போட்டி போட்டு பேசலும். இன்னைக்கு யார்? பெண்கள் தானே சாமான் வாங்குறாங்க கூடுதலா. ஆண்களுக்கு என்ன தைரியம் இல்லை. கண்ணியமானவர்களே, பெண்களை எப்படி வைக்கணுமோ அப்படி வைக்க தவறிட்டோம். அல்லாஹ் சொல்றான், ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யறது ஆண்கள். நாங்க நிர்வாகத்தை துறப்ப பெண்ட கையில கொடுத்தோம். வீட்டுடைய துறப்பு பெண்ட கையில, வாகனத்துடைய துறப்பு பெண்ணுடைய கையில, இந்த ஆண்மகனுடைய முழு கொண்டோடும் பெண்ட கையில. இந்த ஆண்மகன் என்னதான் வாங்கி கொண்டு வந்தாலும் சரியில்லை, வானம் பிழை. என்னோட மனைவிய பழக்கணும், நான் எதை விரும்புகிறேனோ அதுதான் உனக்கு விருப்பம். மனைவி சொல்லணும், எப்படிப்பட்ட உடுப்பாகினாலும் பரவாயில்லை, அன்பு கணவரே, நீங்க விரும்புற உடுப்பு தான் எனக்கு உடுப்பு, நீங்க விரும்புற ஆடை தான் எனக்கு ஆடை, நீங்க விரும்பி எனக்கு சொல்லி ஒரு கலர், ஒரு நிறம், ஒரு டிசைன் வாங்கி கொண்டு வாங்கோ, அல்ஹம்துலில்லாஹ் 100க்கு 100 நான் திருப்தி காணுகிறேன் என்று ஒரு பெண்மணி சொல்லணும். அப்படிப்பட்ட பெண் தான் இஸ்லாமிய பெண். நீங்க வாங்கி கொண்டு வந்தது சரியில்லை, இது டிசைன் பிழை, இது கலர் சரியில்லை என்று ஒரு பெண் பேசுவதாக இருந்தால் அவள் இஸ்லாமிய குடும்ப துறவியாக மாறிவிடுவாள். இன்னைக்கு பெண்கள் அப்படித்தான் நாம பழக்கிக்கிறோம். கடைசியாக ஆண்மகன் முடிவு செய்யற சாமான் கொண்டு சரி பாருங்க, இவனை கூட்டிக் கொண்டு போனாக்கா சரி பாப்போம்பதான். அல்லது அதை விட முசீபத்திலே முசீபத், உங்க பேசின 1000 புறப்படுகிறது. திருவிக்காரரோடையும் வாகனக்காரரோடையும் பேத்து சாமான் வாங்கி இந்த மிம்பர்ல சொல்றதுக்கு வெக்கமாக இருக்குது. எத்தனை முசீபத்தான சரித்திரங்கள் எங்களை காதுல கேட்கிறோம். நல்ல பெண்கள் என்று வர்ணிச்சவங்க எல்லாரும், நல்ல பெண் என்று வர்ணிச்சவங்க எல்லாரும் இன்னைக்கு நாசமாகின காட்சிகள் தெரியாமா? இந்த மாதிரி முன் பெண்களை சமூகத்துல பெருமையாக பேசுறது இல்லையே, மறைச்சுத்தானே விட்டுறாங்க எல்லாம். நாங்க உலமாக்கணும் ஈக்கிறதுனால உள்ளுக்குள்ள ரகசியம் கொஞ்சம் வெளியில வார, அப்படியே இந்த ஊர்ல இப்படி முசீபத்தா, இந்த இடத்துல இப்படி முசீபத்தா, இன்னும் ஹாஜியாருடைய மனுஷன் இப்படியா, இன்னும் ஹாஜியாட மகள் இப்படியா, எல்லாரும் மறைச்சு தொடங்கிட்டாங்க. கண்ணியமானவர், எத்தனை முசீபத், ஒரு 2 முசீபத் அல்ல.
பிரிவிற்காரரை கூப்பிட்டு கேளுங்கோ, வீட்டுக்குள்ள இருக்கிற முழு ரகசியத்தையும் சொல்றோம். ஒவ்வொரு பெண்ணுடைய ரகசியத்தையும் சொல்றோம். ஏன் அந்த அளவுக்கு இன்றைக்கு முசீபத்துகள் உருவாகிட்டு சகஜமாகிட்டு இன்னைக்கு ஒரு ஆண் மகனுக்கு தகுதியை நீக்கணும். ஏன் பெண்ணை நான் எப்படி வளர்க்கிறது, இஸ்லாம் எப்படி வளர்க்க சொல்றது? எனவே கண்ணியமான சகோதரர்களை யோசனை பண்ணுங்க. இந்த மாதம் எங்களை விட்டு பிரிஞ்சு போறதுதான் எங்களுக்கு பக்கம். அதுதான் எங்களுக்கு வரவேண்டிய இவ்வளவு புறக்கத்தான், இவ்வளவு செய்யறான், இவ்வளவு நலமான ஒரு மாசம் எங்களை விட்டு போக போகுது. இந்த ரமலான் அல்லாஹ்ட்ட பேசி சொல்லணும், இணைய பத்தி நலவாக இந்த ரமலான் இணைய பத்தி உனக்கிட்ட நலவா பேசணும். நாங்க இதை கண்ணியப்படுத்த இதை நாங்க ஒழுங்காக கவனிக்காட்டி ரமலான் எங்களை பத்தி பேச அல்லாட்ட மோசமாக முறையிட்டா எங்களோட முடிவுகள் மோசம். எனவே உண்மையை விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவான். நம்மளோட பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், குற்றங்கள் குறைகளை மன்னித்திரியா அல்லாஹ். எங்களுக்கு நீ போய் நிற்கொள்வாயாக, உனது விருப்பத்துக்காக வாழணும் யா அல்லாஹ். அதே நிலைமையில மரணிக்கணும் யா அல்லாஹ். உன் விருப்பத்துக்காக வாழணும் யா அல்லாஹ். அதே நிலைமையில மரணிக்கணும் யா அல்லாஹ். அன்புள்ளவனை இறக்கமுள்ள நாயனே ரஹ்மானே, நன்மையான விஷயங்கள் ஆசையை தந்திரியா அல்லாஹ். நன்மையான விஷயங்கள் ஆசையை தந்திரியா, நன்மையில் ஈடுபடக்கூடிய பழக்கத்தை நசீபாக்கி இறைவன் நின்று வணங்கணும் யார், உன்னுடைய குர்ஆன் ஓதணும் யார், உன்னது செய்யணும் யார், உனக்கு விருப்பமான விடயங்கள் ஈடுபடணும் யார், உனக்கு விருப்பம் இல்லாத பாவமான முசீபத்தான கர்மங்களை விட்டு வேற பாதுகாத்திரியா அல்லாஹ். எந்த ஒரு பாவத்திலையும் எங்களை கொண்டு போய் சேர்த்துடாதே அல்லாஹ். பாவத்தை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்கு ரஹ்மத்து செஞ்சிரியா அல்லாஹ். பாவத்தை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்கு ரஹ்மத்து செஞ்சிரியா. பாவம் நடக்கான பாவம் செய்யாத வாழ்க்கை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். பரிசுத்தமான வாழ்க்கை நசீபாக்கி, பரிசுத்தமான வாழ்க்கை நசீபாக்கி. அரசுடைய ரஹ்மானே, அரசுடைய ரஹ்மானே, உன்னின் பக்கமாக நாம் கைகளை ஏந்தினோம் யார், இந்த கைகளை வெறும் கைகளாக ஆக்கிறாரே, பாவங்கள்ல வெறுப்புண்டாக்கிறியா அல்லாஹ். நல்லூர்களாகினோடும் யா அல்லாஹ். அல்லாஹ் யா அல்லாஹ், புனிதமான மாதத்திலே யா அல்லாஹ் நல்ல அமல்களை போட்டு செய்யற பாக்கியத்தை நசீபாக்கி. ரமலானுடைய மாதத்துல இன்னும் 4-5 இரவுகள் பாக்கியாக இருக்கு. இந்த இரவுகளையாவது ஒழுங்காக பயன்படுத்துற பாக்கியத்தை நசீபாக்கி. பேர் கெடுத்தினாது பேர் கெடுத்தினாது இரவுடைய பாக்கியத்தை நசீபா. அத்தனை பேர் நின்று வழங்குற பாக்கியத்தை நசீபாக்கி. 84 வருஷத்துடைய பாக்கியத்தை நான் இருந்து இருக்கிறதாக இருந்தா அது இவ்வளவு பெரிய நஷ்டம் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட நஷ்டத்துக்கு ஆளாக்கிறார்கள், அப்படிப்பட்ட நஷ்டத்துக்கு ஆளாக்கிறார்கள். நேரத்திற்கதனுடைய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். நேரத்திற்கதனுடைய பாக்கியத்தை நசீபாக்கிறியா, நேரத்திற்கதனுடைய பாக்கியத்தை நசீபாக்கிறியா, நேரத்திற்கதனுடைய பாக்கியத்தை நசீபாக்கிறியா. வீணாக்கிறாரே அல்லாஹ். இந்த ரமலான் எங்களுக்காக துஆ செய்யணும் யா அல்லாஹ். ரமலானுடைய பதுவாவுக்கு ஆளாக்கிறாரே அல்லாஹ். ரமலானுடைய மனக்கசப்புக்கு ஆளாக்கிறாரே அல்லாஹ். ரமலான கண்ணியப்படுத்த தவறிவிட்டோம் யா அல்லாஹ். ரமலான கண்ணியப்படுத்த தவறிவிட்டோம் யா அல்லாஹ். ரமலானுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கல யா அல்லாஹ். யார தவறிவிட்டோம் யா அல்லாஹ். இரவு காலங்களை வீணாக கழித்தோம் யா அல்லாஹ். எங்களை மன்னித்து போய் அல்லாஹ். அறியாம தெரியாம செய்து விட்டோம் யா அல்லாஹ். விளங்காம புரியாம செய்து விட்டோம் யா அல்லாஹ். இதுக்கு புறகாணும் யா அல்லாஹ். இருக்கக்கூடிய காலத்தை யாரும் யா அல்லாஹ் சரியாக பயன்படுத்துற பாக்கியத்தை நசீபாக்கி, சரியாக பயன்படுத்துற பாக்கியத்தை நசீபாக்கி. துனியாவுடைய ஆசை இல்லாமல் ஆசிரியா, மௌத்துக்கு சொர்க்கத்துடைய ஆசையை தந்திரியா அல்லாஹ். சொர்க்கத்துடைய ஆசையை தந்திரியா அல்லாஹ். சொர்க்கத்துடைய ஆசையை தந்திரியா அல்லாஹ். துனியாவுடைய ஆசை இல்லாமல் ஆக்கிரியா, துனியாவோட மகத்துவத்தை இல்லாமல் ஆக்கிரியா அல்லாஹ். துனியாவோட மகத்துவத்தை இல்லாமல் ஆக்கிரியா. வாஹிரு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் 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 الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك أبدا. أشهد أن لا إله إلا الله لا معبود بحق سواه ولا نعبد إلا إياه ولا نشرك بعبده أحدا. أشهد أن محمدا عبده ورسوله داعي إلى توحيد الله وأصحابه بشيرا ونذيرا مرشدا. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن آمن وعمل صالحا ثم اهتدى الله. ويا عباد الله اتقوا الله تبارك وتعالى واتقوه لأن التقوى وطاعتهما سلاحكم فالتزموهما بآلائكم في كل عام. فإني أوصيكم ونفسي بتقوى الله وأحذركم من أبوس قم ظهيرا. وقال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة
يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تستغلوا أنهارا ناهلة وموت خالصة ومرضا حابسة وتصيهم مولية وصلوا بينكم وبين ربكم تصعدوا تعجروا وتحمدوا وترزقوا وتنصروا وتجبروا وأمروا بالمعروف تحسبوا وانهوا عن المنكر تنصروا. يا أيها الناس إني أكسبكم وكثركم ذكر للموت وأكرمكم أحسنكم ابتعادا له ألا وإن من علامات العقل التجافي عن دار الغرور والإنابة إلى دار السرور وتذبذب سكن القبور والله صاحب اليوم النشور. الله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا فيه على كل حال حمدا يعافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها دكها وجلها سرها وعلانيتها صغيرها وكبيرها. اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا. اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. إن رحمتك أوسع من ذنوبنا فاغفر لنا وارحمنا يا أرحم الراحمين. فاغفر لنا وارحمنا يا أرحم الراحمين. يا الله அன்புள்ளவனே இரக்கமுள்ளவனே திருப்பெயர் நாயனே யா அல்லாஹ் ரஹ்மானே புனிதமான ரமலானுடைய மாதத்திலே யா அல்லாஹ் கடைசி வெள்ளிக்கிழமை யா அல்லாஹ் ஜும்மாவுடைய தொழுகையை தொழுது விட்டு யா அல்லாஹ் உன்னின் பக்கமாக கைகளை ஏந்திருக்கிறோம் யா அல்லாஹ் இந்த மாதத்திலே யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் யா அல்லாஹ் பாக்கியவான்களாக கபூல் செய்து போயாங்களா யா அல்லாஹ் சிரோரிகளாக ஆக்கிடியாங்களா அப்பாத்திய சாலிகளாக ஆக்கிடாதே யா அல்லாஹ் அப்பாத்திய சாலிகளாக ஆக்கிடாதே யா அல்லாஹ் அன்புள்ளவனே யா அல்லாஹ் இந்த மாதத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த தவறிவிட்டோம் யா அல்லாஹ் எத்தனையோ கைதுகள் எங்களோட காலடிக்கு வந்தது யா அல்லாஹ் அந்த கைதுகளை நாங்க பெற்றுக்கொள்ள தவறிவிட்டோம் யா அல்லாஹ் அன்புள்ளவனே இருக்கக்கூடிய ஒரு சில தினங்களை யாவது யா அல்லாஹ் சரியாக பயன்படுத்துற பாக்கியத்தை நசீபாக்கிடு யா அல்லாஹ் சரியாக பயன்படுத்துற பாக்கியத்தை நசீபாக்கிடு யா அல்லாஹ் அன்புள்ளவனே இறக்கக்கூடிய நாயகங்களை யாரையும் நீ வீணாக்கிறாதே யா அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பொருந்தி கொள்வாயாக யா அல்லாஹ் ஆண்கள் பெண்களை பொருந்தி கொள்வாயாக யா அல்லாஹ் கூட்டங்கள் குடும்பங்களை பொருந்தி கொள்வாயாக யா அல்லாஹ் எங்களை யாரையும் நீ வீணாக்கிறாதே யா அல்லாஹ் உன்னுடைய அன்பு கொள்வர்களாக ஆக்கிறியா அல்லாஹ் உனது கருணை கொள்வர்களாக ஆக்கிறியா அல்லாஹ் இந்த மாதத்துல யார் யா அல்லாஹ் வீணாகி விடுவாரோ யா அல்லாஹ் அவரை போல் ரப்பாக்கியசாலி யாரும் இல்லையா அல்லாஹ் அவரை போல் ரப்பாக்கியசாலி யாரும் இல்லையா அல்லாஹ் அப்படியே அவர் ரப்பாக்கியசாலியாக எங்களை ஆக்கிடாதே யா அல்லாஹ் எங்களோட தவறுகளை மன்னித்திடியா அல்லாஹ் குற்றங்களை மன்னித்திடியா அல்லாஹ் எங்களோட தவறுகளை காரணமாக வைத்து எங்களை சோதித்துடாதே யா அல்லாஹ் எங்களுக்கு அமல்களுடைய பிரகாசத்தை இல்லாமல் ஆக்கிடாதே யா அல்லாஹ் கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ் அன்புள்ளவனே நல்லது செய்த ஆசையை தந்திரியா அல்லாஹ் பாவங்கள்ல வெறுப்பு உண்டாக்கிறியா அல்லாஹ் இரக்கமான கருணையான தாய் தகப்பன பொருந்தி போயா அல்லாஹ் அவளுடைய வாழ்க்கையில பறக்கத்துக்கு கைதுகள் நலவுகள் உண்டாக்கிறியா அல்லாஹ் நோய் நொம்புதங்களை மட்டும் சுகமான ஆரோக்கியமான வாழ்க்கை நசீபாக்கிறியா அல்லாஹ் யார் எங்களோட குடும்பத்துல தாய் தகப்பன்கள்ல சகோதரிகள்ல குடும்பத்தாரிகள்ல கபருக்குள்ள போயிட்டாங்களோ யா அல்லாஹ் அந்த கபறுகளை பிரகாசமாக்கிறியா அல்லாஹ் அந்த கபறுகளை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ் அந்த கபர் வாசிகளுடைய பாவங்களை மன்னிச்சிறியா அல்லாஹ் எங்களை யாரையும் வீணாக்கிறாதே யா அல்லாஹ் எங்களை கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ் ரமலானுடைய பதுவாவுக்கு ஆளாக்கிறாதே யா அல்லாஹ் இந்த ரமலான் உனக்கிட்ட வந்து எங்களை பற்றி நலவா பேசணும் யா அல்லாஹ் நலவ சொல்லணும் யா அல்லாஹ் உனக்கிட்ட கையில சொல்லணும் யா அல்லாஹ் நாங்க செஞ்ச தவறுகளை மன்னிச்சிறியா அல்லாஹ் உண்மையாக இந்த ரமலானை கண்ணியப்பட்டு தவறி விட்டோம் யா அல்லாஹ் ரமலானுக்கு கொடுக்க வேண்டிய ஒழுக்கங்களை கொடுக்க தவறி விட்டோம் யா அல்லாஹ் அதுக்கு செலுத்த வேண்டிய அளவுகளை செலுத்த தவறி விட்டோம் யா அல்லாஹ் இவ்வளவு கைகள் எடுத்துக்கொண்டு வந்தது யா அல்லாஹ் நாங்க பயன்படுத்த
அல்லையாங்களா எங்களை மன்னிச்சு போயாங்களா எங்களை மன்னிச்சு போயாங்களா எங்களை மன்னிச்சு போயாங்களா இந்த ரமதானுடைய பதுவாவுக்கு எங்களை பாதுகாக்கிறீங்களா துவாவுக்கு ஆளாக்கிறீங்களா ரமதானுடைய துவாவுக்கு ஆளாக்கிறீங்களா துவாவுக்கு ஆளாக்கிறாரையாங்களா அன்புடன் கெஞ்சி கெஞ்சி கேட்கிறோம் யாங்களா எங்கள் எல்லாரையும் சொர்க்கவாதிகளா ஆக்கிறீங்களா நரகத்துக்கு நாக்கினாரையாங்களா அல்லாஹ் மாற்றத்தை நாம் இழந்தார் நரகவாதிகளுடைய பட்டியல் எங்களோட பேரை நீ எழுதியிருந்தால் அது இன்றைக்கு இல்லாமல் ஆக்கிறியாங்களா இன்றைக்கு இல்லாமல் ஆக்கிறியாங்களா என்னோட பேர்களை சொர்க்கவாதிகளுடைய பட்டியல் எழுதியாங்களா நீங்களை மன்னிச்சு கிருபை செய்யா எங்களுக்கு வேற ரப்பு இல்லையாங்களா வேற ஆண்டவன் இல்லையாங்களா வேற நாயன் இல்லையாங்களா உன்னிடத்திலேயே கேட்கிறோமே யாங்களா கெஞ்சி கெஞ்சி கேட்கிறோம் யாங்களா எங்களை தவறுகளை காரணமாக வைத்து நரகவாதிகளுடைய பட்டியல் எங்களை சேர்த்துதானையாங்களா சேர்த்துதானையாங்களா யாரா அப்படி யாரா எங்களை பேர்கள் நரகவாதிகளுடைய பட்டியல் இருந்தால் யாங்களா இன்றைக்கு அதை இல்லாமல் ஆக்கிறியாங்களா இல்லாமல் ஆக்கிறியாங்களா சொர்க்கவாதிகளாக ஆக்கிறியாங்களா சொர்க்கத்துக்கு கபூல் செய்வாயாக யாங்களா சொர்க்கத்துக்கு கபூல் செய்வாயாக யாங்களா என்னோட குடும்பத்திலேயோ என்னோட ஊர்லயோ யாரையும் வீணாக்கிறாரே யாங்களா எல்லா மக்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுத்துறியாங்களா யாரா பெண்கள் யாங்களா அவர்கள் உனக்கு பொருத்தமானவர்களாக மாறணும் யாங்களா ஆணும் பெண்ணுமோட கட்டளைக்கு 100 வழிபடுவனும் யாங்களா அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நசீவாக்கிறியாங்களா நேரத்துக்கு அதனுடைய பாக்கியத்தை நசீவாக்கிறியாங்களா நேரத்துக்கு அதனுடைய பாக்கியத்தை நசீவாக்கிறியாங்களா பேர்படுத்தி விடாதையாங்களா பேர்படுத்தி விடாதையாங்களா நேரத்துக்கு அதனுடைய 20,000 பாக்கியத்தை நசீவாக்கிறியாங்களா மாணவி சொல்லலாம் எந்த பெயர்களை கேட்டார்களோ எல்லா பெயரையும் தந்திரியாங்களா எல்லா பெயரையும் தந்திரியாங்களா எல்லா சருகளை விட்டு எங்களை பாதுகாத்திரியாங்களா யார் யாரெல்லாம் நம்முடைய மாற்றத்துல நோவு பிடித்தும் தொழுதும் நல்ல விடயங்கள் செய்தும் தான தர்மங்கள் செய்தும் எல்லா அமல்களும் செய்தார்கள் யாருலா எல்லா அமலையும் கபூல் செஞ்சு போயாங்களா எந்த அமலையும் வீணாக்கிறாரே யாருலா எந்த அமலையும் வீணாக்கிறாரே எல்லா அமலையும் கபூல் செஞ்சு போயாங்களா முசல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.